ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ குவார்டர்லி எக்ஸாமினேஷனை நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் டைம் இருக்குது குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்க ஒரே டைம் டேபிள் தான். டைம் டேபிள்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். உங்களுக்கும் உங்கள் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு அந்த கடைசி நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய டைமில் மிச்சம் நமக்கு ஒரு 5 நாள் டைம் கையில் இருக்குது. இந்த 5 நாளை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்? இந்த 5 நாள்ல படிச்ச போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா அது பேராசை. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது மேஜிக் மாதிரிலாம் நடந்துரும். 5 நாள்ல உங்களால போர்ஷன் எல்லாம் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நீங்க 600க்கு 550 மார்க்குக்கு மேல எடுத்துடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்ல கண்டிப்பா உங்களால 100% போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மார்க்கை கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னும் நான் அந்த 0 அப்படின்ற அந்த பொசிஷன்லயே இருக்கேன். இன்னும் நான் எதுவுமே படிக்கவே இல்லை. அப்ப என்னால 550 மார்க்குக்கு மேல எடுக்க முடியுமா அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல நம்ம படிச்சு 550 மார்க்குக்கு மேல எடுக்கணும்னா இது மேஜிக் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணவே போறேன் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்காக என்னால் மார்க்கே எடுக்க முடியாதா சார் அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பா உங்களாலேயும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் அந்த ரேஞ்ச் எடுக்க முடியுமா, அந்த 90% மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது கொஞ்சம் நமக்கு டவுட் தான். அதாவது இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன் சார், ஆல்ரெடி ஒரு 75% ஆஃப் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்ல என்னால் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி என்னால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 550 மார்க்குக்கு மேலே +1 +2 இருந்தீங்கன்னா எடுக்க முடியும். 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா உங்களால் 460 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது, என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் அனலைசிஸாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. நான் ஒவ்வொரு வீடியோவும் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடுப்பாக கூட ஆகலாம். ஏன்னா எல்லா வீடியோலையும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பிரதிபலன் அப்படின்னா அந்த ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தான். ஸோ மறக்காம அதை செஞ்சுட்டு பாருங்க, சரியா? சரி, இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் 20/9/2024 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 11th 19/9/2024, 12th 19 தான், 19/9/2024, சரியா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 10th நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 15/9, 16/9, 17/9, 18/9 அண்ட் 19/9. 1 2 3 4 ஒரு 5 நாள் டைம் இருக்கு. இதே 11th 12th பார்த்தோம் அப்படின்னா 15/9, இங்கே 15/9, 16/9, 16/9, 17/9, 17/9 and 18/9, 18/9, சரியா? ஸோ இதுதான் நமக்கு ரிமைனிங் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த டைம். இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம +1 +2க்கு பார்த்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் டைம் கம்மியாக இருக்குது. இப்போ 19ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் தமிழ், சரியா? +1 +2 2 பேருக்குமே தமிழ் எக்ஸாம் நடக்குது. அப்போ 19ஆம் தேதி தமிழ்னா கண்டிப்பா 18ஆம் தேதி நீங்க தமிழ் தான் படிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. இந்த ஒரு நாள் நீங்க தமிழுக்கு அலாட் பண்ணிருங்க. மீதி 3 நாள் இருக்கு பாருங்க, 15 16 17. இதுல 15ஆம் தேதி உங்களுக்கு ஹாலிடே, 17ஆம் தேதியும் ஹாலிடே. இது சண்டே, இது மீலாது நபி ஹாலிடே.
ஸோ 2 ஃபுல் டே டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் உங்களுக்கு 2 நாள் ஃபுல் டே டைம் இருக்குது. இந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, இப்போ இதில் தூங்குறதுக்குன்னு உங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த 48 மணி நேரத்தில் நான் சொல்றது இந்த 15ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சரியா? இந்த 15ஆம் தேதி ஒரு 24 மணி நேரம் ப்ளஸ் 17ஆம் தேதி ஒரு லீவு தான், ப்ளஸ் ஒரு 24 மணி நேரம், ரெண்டையும் சேர்த்தோம்னா 48 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. இதில் நமக்கு தூங்குறதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு 10 + 10 20 மணி நேரம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங்க்கும் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு 20 மணி நேரம் போச்சுன்னா ரிமைனிங் நம்மக்கிட்ட 28 மணி நேரம் கையில் இருக்குது. இந்த 28 மணி நேரம் நமக்கு தாராளமான டைம். நம்ம இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை நல்லபடியாக ரிவைஸ் படித்து முடிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம படித்த போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த 28 மணி நேரம் தாராளமான டைம். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 28 மணி நேரத்தில் ஃபுல் போர்ஷனை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேத்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான டைம் அலாட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு டைமே கிடையாது. நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு வெறும் அரை நாள் தான் டைம் இருக்குது. அதே போல் 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வெறும் அரை நாள் தான் டைம் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு அரை நாள், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அரை நாள் டைம் இருக்கும் 11th. அதே 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு அரை நாள், கெமிஸ்ட்ரிக்கு அரை நாள் தான் டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம இது ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கூட ரிவிஷனுக்கே டைம் இல்லை, வெறும் அரை நாள் தான் டைம். அந்த அரை நாள் நம்மளால போர்ஷன்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 லெசன் இருக்குது 12th. அதே நீங்கள் 11th எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 லெசன் இருக்குது. 6 லெசனை அரை நாளில் எப்படி ரிவைஸ் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் அதுக்கு முந்தின நாள் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாதான் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும், போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த 2 நாள் இந்த 15ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் டைமில் உங்களுக்கு லீவாக கிடைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த 17ஆம் தேதி இந்த 28 மணி நேரத்தை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த 28 மணி நேரத்தில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது மேத்ஸ் பார்க்கணும், மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா. அதுக்காக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 18 மணி நேரத்தை 2ஆக பிரிச்சுக்கிறங்க. 9 மணி நேரம் 9 மணி நேரமாக பிரிச்சுக்கோங்க. இதில் ஃபிசிக்ஸ் படிங்க 12th ஸ்டாண்டர்ட். ஃபிசிக்ஸ் 9 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 9 மணி நேரம் படிங்க. உங்களுக்கு பயாலஜிக்கெலாம் டைம் இருக்குது, மேத்ஸ்க்கெலாம் டைம் இருக்குது. இருந்தாலும் மேத்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்தா ஆகணும், சரியா? இதே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா அதே போல தான், மேத்ஸ்க்கு ஒரு 10 மணி நேரம், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 9 மணி நேரம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பயாலஜி படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமை இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக போர்ஷனை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் இந்த டைமிங்கில் 100% போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனும் கொடுத்துட முடியும். இது ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ். நான் 0ல் இருக்கேன், இப்போ தான் ஸ்டார்டிங் லைனில் இருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நான் எப்படி சார் படிக்க முடியும், என்ன சார் நான் படிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் ஒரு 50% போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களால் கண்டிப்பாக ஒரு 50 ஸ்டார்ட்டே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் 50% ஆஃப் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த இருக்கக்கூடிய டைமில் நம்மளுடைய சேனலில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோவோட லிங்கையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களால், அதாவது ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன், இது யாருக்கு கிடையாது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இன்னும் நான் படிக்கவே இல்லை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஐடியா. ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் உங்களால் எவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 6 லெசன் இருக்குது. அப்போ நீங்கள் 12th இருந்தீங்கன்னா 1, 2, 3, 5 இந்த 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் 11th இருந்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. அப்போ பாதிக்கு பாதி நீங்கள் படிங்க, அவ்வளோதான் படிக்க முடியும் இருக்கக்கூடிய டைமில். ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாவே போதும்.
50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே. தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து உங்களால் 70 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டோட்டலில் 600க்கு 400 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்து 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 19ஆம் தேதி நீங்கள் தமிழ் படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு ரிவிஷனுக்கு டைம் இருக்குது, மேத்ஸ்க்கு ரிவிஷனுக்கு டைம் இருக்குது. டைம் இல்லாத சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோசியலும் சயின்ஸும் தான். இது ரெண்டுக்குமே வெறும் 6 நாள் தான் டைம் இருக்குது. பட் மேத்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மேத்ஸ்க்கு அலாட் பண்ணிக்கிறோம். 15ஆம் தேதி சண்டே லீவை வந்து மேத்ஸ்க்கு நம்ம அலாட் பண்ணிக்கிறோம். மேத்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த 17ஆம் தேதியும் லீவ் தான். இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சயின்ஸில் வந்து அது லீவ் அன்னைக்கு சயின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் வேணும். இந்த 16ஆம் தேதி கிடைக்கக்கூடிய டைம் இதெல்லாம் ஸ்கூல் டே. சரியா? ஸ்கூல் டேஸ்ன்றதுனால 16ஆம் தேதி கிடைக்கக்கூடிய டைமும் 18ஆம் தேதி கிடைக்கக்கூடிய டைம்லையும் நீங்கள் சோசியலை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இப்போது ஓரளவு நான் 80 to 90% போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ படித்த போர்ஷன்ஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரிமைனிங் படிக்காத போர்ஷன்ஸை படிக்கிறதுக்கும் நான் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து 100% போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பப்ளிக் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ 10th 11th 12th எல்லா கிளாஸஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தோட வீடியோவோட லிங்க்கே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 10th இருந்தீங்கன்னா 460 மார்க்ஸ்க்கு மேலேயும், 11th and 12th இருந்தீங்கன்னா உங்களால் வந்து 550 மார்க்ஸ்க்கு மேலேயும் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸை எப்படி படிக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.